அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யூடிடிஆர்பி தமிழுக்கான கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்களை பார்க்க போகிறோம். அதாவது டிஆர்பியால் வெளியிடப்பட்ட அந்த ஆன்சர் கீயை பற்றி தான் இந்த இதில் ஆன்சர்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் இந்த புக்லெட் சீரீஸ் ஏன்னு இருக்குது. நாங்கள் ஏக்கு தான் ஆன்சர் கீ அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த ஏங்கிறத அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் சொல்ல போகிறோம். நாங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டினை சொல்லியே அதற்கான நான் விடையையும் சொல்லிடுறேன். பார்ட் ஏல முதல் கொஸ்டின், கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கிட கூட்டல் இந்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. ரெண்டாவது, விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும். இரத்தலும் டேஷ் போலும் கரத்தல் டேஷ் தேற்றாதார் மாட்டு. இதுக்கு ஆன்சர் சி ஈரலே கனவிலம். மூன்றாவது கொஸ்டின், செந்தாமரை இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் டி ஈறுபோதல் கூட்டல் முன்னின்ற மெய்தெரிதல். நாலாவது கொஸ்டின், முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது? சரியான விடையை காண்க. ஆப்ஷன் ஏ முரண்படுவது போல் முரண்படாத மெய்மை. அடுத்து 5, பொறுத்துக. அதுக்கு ஆன்சர் டீன் கொடுத்துருக்குறாங்க. நேர் நேர் நிறைக்கு தேமாங்கனி, நிறை நேருக்கு நான் கருவிலங்காய், நிறை நேர் நேர் புளி மாங்காய், நேர் நிறை கூவிலங்கனி. ஆப்ஷன் டி இதுக்கு ஆன்சர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வாழை இலைக்கு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தமிழர் இடம் ஒன்று தனித்த பண்பாட்டில் அப்படின்னு இருக்கு. இதுக்கு ஆன்சர் சி, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது? பொசுக்குகிறது வெயில். இதற்கு ஆப்ஷன் பி வினைமுற்று தொடர். அடுத்து 8வது கேள்வி, மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இத்தொடரில் கோடிட்ட சொல் எவ்விதிப்படி புணர்ந்துள்ளது? ஆப்ஷன் பி உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. கேள்வி நம்பர் 9, அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல். அது மட்டுமன்றி அன்பு மரணம் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் எது? ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி. 10வது கேள்வி, உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார்? பாரதியார். ஆப்ஷன் சி பாரதியார். 11, தவறான இணையை தேர்வு செய்க. அதற்கு ஆப்ஷன் சி உவமை தொகை முறுக்கு மீசை வந்தார். அடுத்து 12, சரியான விடையை தேர்வு செய்க. மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுகிறார். சட்டமன்ற 2 சட்டமேலவை தலைவராக பதவி வகித்துள்ளார். 3, பாரதமணி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்தார். இதற்கு ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கூற்று 1, 2 சரி. 13, அஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குறளை கண்டறிக. ஆப்ஷன் ஏ தேவர் அணையர் கயவர் அவரும்தாம் மேவன செய்தொழுகலான். அடுத்து பொறுத்துக. 14, அதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினையடி விகுதியுடன் சேர்வது. 2வது, விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினை பெறாத வினைப்பகுதி அப்படிங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர். கேடு சூடு அப்படிங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். எண் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். அடுத்த கொஸ்டின் 15, துள்ளாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை யாது? வஞ்சிப்பா. அடுத்து 16, பொறுத்துக. இதற்கு விடை ஆப்ஷன் சி பிழையா நன்மொழி அப்படிங்கிறது நற்றிணை. பிறர் நோயும் தம் நோய் போல் புறநானூறு. பிறர் நோயும் தம் நோய் போல் அப்படிங்கிறதுக்கு கலித்தொகை. செல்வத்து பயனே ஈதல் அப்படிங்கிறது புறநானூறு. நன்றும் தீதும் ஆய்தலம் அப்படிங்கிறது மதுரை காஞ்சி. ஆப்ஷன் சி இதுக்கு ஆன்சர். அடுத்து 17, ஒரு இடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலுவமைதியின் பெயர் யாது? கால வலுவமைதி. அடுத்து 18, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1, நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடல் வரியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. 2, சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதற்கு ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 சரி. 19,
பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எது? ஆப்ஷன் டி தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும். 20 அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது? ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் கூறியது. 21 மா என்ற சொல்லின் பொருள் தருக. பெரியது விலங்கு. 22 வட்டார மொழி கொச்சை மொழி பிறமொழி சொற்கள் இடம்பெறாத தொடரினை கண்டறிக. என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கின்றான், விடுமுறைக்கு வந்துள்ளான். இதற்கு ஆப்ஷன் சி. 23 போலச் செய்தல் பண்பு எக்கலையின் ஆட்டம். ஆப்ஷன் பி பொய்க்கால் குதிரை ஆட்டம். 24 ஜெயகாந்தன் படைப்புகளுள் திரைப்படமான படைப்பு எது? 100 ஊருக்கு 100 பேர். 25 கரிசல்மண்ணின் வாழ்க்கையை கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கிய படைப்பாளி யார்? கு. அழகிரிசாமி. 26 பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் எது? நற்றிணை. 27 பொருத்தமில்லாததை கண்டறிக. நாவல் புதிய வார்ப்புகள். ஆப்ஷன் பி. அடுத்து 28 கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் டேஷும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்ஷன் பி. ஈகையும். 29 திருத்தணிகை உலா குறிப்பிடும் ஐம்பெரும் காப்பிய வைப்பு முறை ஆது. ஆப்ஷன் பி. சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி. ஆப்ஷன் அடுத்து 30 குறில் நெடில் மாற்றம் உணர்ந்து கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தருக. ஆப்ஷன் பி வழி வாளி. அதுக்கு பி காற்று பாத்திரம். இதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்ட் பிக்கான கொஸ்டின்ஸு. பார்ட் பி 31 ல ல ழ இம்மூன்று எனும் இம்மூன்று ஒலிகளும் ஆப்ஷன் டி பிரி வழி ஒலிகள். அடுத்து 32 ஒலி தனித்தோ தொடர்ந்தோ பொருள் தருவது. ஆப்ஷன் பி சொல்லுருவன். 33 தென்பாண்டி நாட்டார் ஆவினை எவ்வாறு அழைப்பர்? ஆப்ஷன் பி பெற்றம். 34 தனிநிலை உருபனோடு சேர்ந்து இயங்கும் ஆற்றலுடைய உருபன். ஆப்ஷன் பி கட்டுநிலை உருபன். 35 பாடலின் முதலிலும் இறுதியிலும் கூ என்ற எழுத்து வர நடுவில் ஊருடையான் என்ற சொல் அமைத்து வெண்பா புனைந்தவர். ஆப்ஷன் ஏ துரைமங்கலம் சிவபிரகாசர். 36 விருந்தெதிர் கொள்ளவும் பொய் சூழ் அஞ்சவும் அரும்பெறல் முதல்வனை முயங்க காணவும். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி கலித்தொகை. 37 பிறந்து தவள் கற்றதன் தொட்டு சிறந்த நாடு செகிர் கொண்டு நாள்தோறும் வளர்ப்ப. இவ்வரிகள் யாரை சிறப்பிக்கின்றது? ஆப்ஷன் டி கரிகால் வளவன். அடுத்து 38வது கொஸ்டின். மனைக்கு விளக்கு ஆகிய வானுதல் கணவன் முனைக்கு வரம்பு ஆகிய வெண்வேல் நெடுந்தகை. பாடல் கூறும் புறத்திணை யாது? இதற்கு ஆப்ஷன் ஏ தும்பை திணைன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம ஆன்சர் கீழே அப்ஜெக்ட் பண்ணுறதுல வாகைன்னு வருது. அதற்கு நாங்கள் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அடுத்து 39 பதிற்று பத்தில் 3ஆம் பத்து யார் யாரை பாடியது? ஆப்ஷன் சி பாலை கௌதமனார். அதுலேயும் பாருங்க கௌதமனாருக்கு கொதமனார்னு இருக்கு. கௌதமனார் செல்கெழு குட்டுவனை பாடியது. 40 கார்த்திகை சாற்றில் கழிவிளக்கு என விளக்கேற்றும் நிகழ்வை குறிப்பிடும் நூல் எது? ஆப்ஷன் பி களவழி. 41 ஆனைமலை அழகர்மலை குடுமியாமலை முதலிய கல்வெட்டுகளில் இடம்பெற்ற எழுத்துக்கள் யாவை? கிரந்த எழுத்துக்கள். 42 தனுக்கோட்டம் நமன்கோட்டம் சக்கரக்கோட்டம் முதலிய கோட்டங்கள் இடம்பெறும் நூல் யாது? கலிங்கத்து பரணி. 43 குரல்வளை தடையொலி அதிகமாக பயின்று வரும் திராவிட மொழி குடும்ப மொழி யாது? கோண்டா கூயி குவி. 44 நலிவு வண்ணம் என்று தொல்காப்பியரால் குறிக்கப்பெறும் எழுத்து யாது? ஆப்ஷன் பி ஆயுத எழுத்து. 45 செயற்படும் பொருள் இயலாத தூங்கு என்பது எவ்வகை வினை? தன்வினை. 46 துணை ஒலிகள் என்பது. ஆப்ஷன் சி ஒரே ஒலியனின் மாற்று வடிவம். 47 ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட ஒரு வகை மக்களால் அல்லது ஒரு மனிதனால் இவ்வாறு பேசப்படுகிறது பேசப்பட்டது என்று ஆராயும் மொழியியல் துறையை குறிப்பிடுக. ஆப்ஷன் ஏ விளக்கமுறை மொழியியல். 48 நகர விதி ஒருமையையும் மகர விகுதி பன்மையையும் குறிக்கும் பெயர் எது? ஆப்ஷன் சி சுட்டுப்பெயர். 49 தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய 4 மொழிகளுக்கிடையே உள்ள ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டியவர். ஆப்ஷன் பி எல்லிஸ்.
50 பெரிய மண்பலத்தை குறிக்கும் பாங்கு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு வந்தது? ஆப்ஷன் சி சீனம். 51 வாரியன் கூந்தல் வயங்கிலை ஒழிய வாரேன் வாழியே என் நெஞ்சே. அது கூந்தல்னு இருக்கணும், இதுல துந்தல்னு இருக்குது, அது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஆப்ஷன் டி பட்டினப்பாலை. சிறுவன் காக்கை 10 இடம்பெறும் நூல் எது? ஆப்ஷன் பி ஐங்குறு நூறு. அடுத்து பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாரனுக்கு இளநாகனார் கூறிய கூற்று. இதற்கு அவங்க ஆப்ஷன் அறநெறி முதற்றே அரசின் குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாரனுக்கு இவர் பேர்லையும் நக்கீரனார் பேர்லையும் பாடபேதம் உள்ள பாடல் இருக்கிறத பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அது நாங்கள் போட்டது டி சீரிஸ் கொஸ்டின். 54 பஞ்சுரம் என்னும் பண் எந்த நிலத்திற்கு உரியது? ஆப்ஷன் டி பாலை. 55 நிலனும் நீடிய இமயம் நீ என்று எத்தெய்வத்தை பரிபாடல் கூறுகிறது? ஆப்ஷன் ஏ திருமால். 56 நல்ல எண்ணாது சிதைத்தல் வல்லை என மன்னன் இயல்பு கூறுவது? ஆப்ஷன் சி அரசவாகை. ஆனால் 57 பெருநல் வானத்து பருந்து உலாய் நடப்ப தூறு இவர் துருகல் போல. இதில் இடம்பெறும் இம்பெரும் இருக்கு பாருங்க. துருகல் என்ற சொல்லின் பொருள்? ஆப்ஷன் பி நெருங்கிய பாறைகள். அடுத்து 58 ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணையை பாடியவர் யார்? ஆப்ஷன் பி பேயனார். 59 கோடல் குவிமுகை அங்கை அவிழ. கோடல் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் பி வெண்காந்தல். 60 மாரி பித்திகத்து நீர்வார் கொழுமுகை இரும்பணம் பசுங்குடை பலவுடன் பொதிந்து என்ற குறுந்தொகை பாடலை பாடியவர்? ஆப்ஷன் டி சிறைக்குடி ஆந்தையார். 61 மாதா உடல் சலித்தால் வல்விலையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்தி விட்டானே என்று பிறவிக்கு அஞ்சி பாடியவர் யார்? ஆப்ஷன் சி பட்டினத்தார். 62 பண் சுமந்த பாடல் என்னும் தொடர் இடம்பெற்ற திருவாசக பகுதி? ஆப்ஷன் சி திரு அம்மானை. அடுத்து 63 மணிமேகலையின் காதைகளில் மிகுதியாக அமைந்த யாப்பு எது? ஆப்ஷன் பி நிலைமண்டில ஆசிரியம். 64 எல்லை காப்பது ஒன்றிலையாகி நீர் எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரானீரே என்ற அடியால் உணரலாகும் சைவ சமய நெறி? ஆப்ஷன் சி தோழமை நெறி. 65 திருநாம பதிகத்தின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. 66 சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் தோரிய மகளிர் எனப்படுபவர்கள் யார்? ஆப்ஷன் பி ஆடும் பெண்கள். 67 தேவர் மனிதர் விலங்குகள் பறவைகள் ஊர்வன நீர்வாழ்வன என வில்லி பாரதத்தில் வரும் இவ்வாரம் டேஷ் ஆகும்? ஆப்ஷன் சி சரப்பொருள் ஆகும். 68 அன்னவயற் புதுவை என்று சிறப்பித்து கூறப்படும் தலம்? ஆப்ஷன் சி திருவில்லிபுத்தூர். 69 ஒரு தொகுப்பில் உள்ள 10 பாடல்களில் முதல் சொல்லை அடிவரவாக குறிக்கும் உத்தி இடம்பெறும் நூல்? ஆப்ஷன் ஏ பெரிய திருமொழி. 70 துணையது வாய் வரும் தூய நற்கல்வி என்னும் அடி இடம்பெறும் நூல்? ஆப்ஷன் ஏ திருமந்திரம். 71 திருவிராமேஸ்வரத்தில் வெண்பா பாடி மழை பொழிய செய்தவர்? ஆப்ஷன் ஏ தாயுமானவர். 72 காயும் கதம் இன்மை நன்று? ஆப்ஷன் ஏ நாலடியார். 73 சிவனெனும் ஓசை என்று பாடியவர்? திருநாவுக்கரசர். 74 நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் கலியன் என்று சுட்டப்படுபவர்? ஆப்ஷன் ஏ திருமங்கை ஆழ்வார். 75 கந்த புராணத்தின் முதற் பகுதி? ஆப்ஷன் டி உற்பத்தி காண்டம். 76 25 செய்யுட்கள் கொண்ட நூலின் பெயர் யாது? பிரபந்த தீபிகை. 77 நைவலம் இந்தளம் என்ற பண் சுமந்த பாடல்களால் அமைந்த முதல் பதிகம் பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ காரைக்கால் அம்மையார். 78 மங்களம் இலக்கிய வகைமையில் முற்பகுதியில் அமைந்த பாடல்களின் எண்ணிக்கையை குறிக்கும் மங்களம் எது? ஆப்ஷன் பி அட்டமங்கலம். 79 பாட்டுடை தலைவனை வாழ்த்தாது நூலை ஆக்குவித்தவனை பாடம் கூழாடுதல் என்னும் பகுதி இடம்பெறும் பரணி நூல் எது? ஆப்ஷன் பி தக்கையாக பரணி. 80 கலிங்கத்து பரணையில் சுட்டப்பெறும் கலிங்க தேசம் இன்று எவ்வாறு வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் டி ஒரிசா. 81 முல்லை நில உணவாக பெரும்பானாற்றுப்படை எதனை சுட்டுகிறது? ஆப்ஷன் டி கும்மாயம். 82 தோப்பி என்பதன் பொருள்? ஆப்ஷன் ஏ நெல். 83 திருவோண திருநாளை பதிவிடும் 10 பாட்டு நூல் எது? ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி.
84 புனையா ஓவியம் கடுப்ப என்று நெடுநல்வாடை குறிப்பிடும் பொருள் யாது? ஆப்ஷன் பி தலைவி வர்ணனை. 85 ஆரியரசன் பிரகதத்தன் என்பவனுக்கு தமிழின் பெருமையை உணர்த்துவதற்காக பாடப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ குறிஞ்சிப்பாட்டு. 86 ஏழகத்தகர் என்பது எந்த கால்நடையை குறிக்கும்? ஆப்ஷன் சி ஆட்டுக்கிடாய். 87 உலகம் உவப்ப வளநேர்வு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு. ஆப்ஷன் ஏ என தொடங்கும் நூல் எது? ஆப்ஷன் ஏ திருமுருகாற்றுப்படை. 88 புல்லாங்காடனார் என்னும் புலவரால் பாடப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் ஏ கைநிலை. 89 நேரிரை முன்கை பற்றி நுமர்தர நாடு அறி நல் மனம் அயர்க்கம் என்று அக்கால திருமண முறையில் கைபிடிக்கும் சடங்கு இருந்ததை உணர்த்தும் நூல் எது? ஆப்ஷன் டி குறுந்தொகைன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதுக்கு ஆப்ஷன் சி குறிஞ்சிப்பாட்டு. இது ஆன்சர் கி அப்ஜெக்ஷன் கொஸ்டின் அப்ஜெக்ஷன். இதை பற்றி நாங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அடுத்து 90 அகநானூற்றில் 2, 8 என்ன முடியும் எண்களை கொண்ட பாடல்கள் எத்தினையை குறிக்கும்? ஆப்ஷன் பி குறிஞ்சி. 91 வழிபாதைகளை ஒரு சுற்றுலா வழிகட்டி போல் சுவையாக கூறி செல்லும் நூல் எது? சி மலைபடுகடா. 92 7 வள்ளல்களின் சிறப்பையும் நல்லிய கோடனிடம் ஒருங்கே காண்பதாக கூறிய புலவர் யார்? ஆப்ஷன் பி நத்தத்தனார். 93 பதிற்றுப்பத்தில் 4ஆம் பத்து பாடியவர்? ஆப்ஷன் டி காப்பியாற்று காப்பியனார். 94 போர்க்களத்தில் கார்த்திகை விழா கொண்டாடியதை குறிப்பிடும் நூல் எது? டி களவழி 40. 95 தமக்கிடையே பூ இடைப்படினும் ஓர் ஆண்டு கழிந்தது போல் வருந்தும் பறவை எது? ஆப்ஷன் பி மகன்றே. 96 மாணவர்களுக்கு பொருள் கொடுத்து கற்பிக்க வேண்டும் என கூறுவது எது? ஏலாதி. 97 உழும் எருது இல்லாதவருக்கு வீணாக போகும் நிலத்தின் ஈரம் கூட துன்பம் தரும் என குறிப்பிடுவது? அவங்க ஆன்சர், அதாவது டிஆர்பி ஆன்சர் கீ இனியவை 40ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஆன்சர் இன்னா 40. அது தொடர்பாக நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். கற்றவர்க்கு எவ்வூரும் தம்பூரே என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ விளம்பி நாகனார். அடுத்து தன்னிடம் புகழடைந்தவருக்கு 99வது கொஸ்டின். தன்னிடம் புகழடைந்தவருக்கு அமிர்தமாகவும் புகழடையாதவருக்கு பாம்பின் நஞ்சை போன்றும் காணப்படுபவன் யார்? ஆப்ஷன் டி சச்சந்தன். 100 கண்டேன் கிடந்தேன் கனவின் மீது கண்டவாறு இவ்வரி எண்ணூல் உருவாக காரணமாக அமைந்தது? ஆப்ஷன் ஏ நீலகேசி. 101 கண் மகிழ்ந்து துடிவின்ம புன்மகிழ்ந்து புகன்றாடின்று என்பது யாது? ஆப்ஷன் பி பிள்ளை தெளிவு. 102 பெயரினும் வினையினும் பின் முன் ஓரிடத்து ஒன்றும் பலவும் ஒன்றுவது எது? ஆப்ஷன் சி இடைச்சொல். 103 ஓரடி முழுவதும் ஒரு சொல்லே வர தொடுப்பது? ஆப்ஷன் டி இரட்டை தொடை. 104 தனியே நின்று ஒரு பொருள் பயந்து முற்று பெறும் செய்யல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முத்தகச் செய்யல். 105 பொடி போல சிதறி கிடக்கும் சொற்களை கூட்டி பொருள் காண்பது எவ்வித பொருள்கோள்? ஆப்ஷன் சி சுண்ண மொழி மாற்று பொருள்கோள். 106 அன்னம் சேர்ந்த மிடற்றெடு வழி இசை கண்ணுற்றுடைய? ஆப்ஷன் பி டேஷ் பிறக்கம். ஆப்ஷன் பி யகாரம் பிறக்கம். 107 கருவி கருத்தா உடல் நிகழ்வு பொருள்களை உணர்த்தும் வேற்றுமை எது? ஆப்ஷன் ஏ 3ஆம் வேற்றுமை. 108 மகரத்தை இறுதியாக உடைய சொற்கள் பெறும் சாரியைகள் யாவை? ஆப்ஷன் ஏ அத்து இன். 109 நீட்டல் சுழித்தல் குறில் மெய்க்கீறு புள்ளி என்று குறிப்பிட்டவர்? ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். 110 வஞ்சிக்கு புறனாக அமைந்த திணை எது? ஆப்ஷன் பி முல்லை. அடுத்து 111 பொருத்தி காட்டுக. அதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா சி. அதுக்கு நாங்கள் ஆன்சர் சொல்லிடுறோம். நாற்கவி ராச நம்பி அகப்பொருள் விளக்கம். புத்தன் மித்திரனார் வீரசோழியம். ஐயனார் இதனார். ஆப்ஷன் இ நெடில் புறப்பொருள் வெண்பா மாலை. வீரமாமுனிவர் 4க்கு தொன்னில் விளக்கம். அருந்திலை அரப்ப ஆரிய சினத்தோடு பெரும்பூன் மன்னன் பெயர்த்தலும் அதுவே. 112வது கொஸ்டின். இக்கொழு எத்துறையை குறிக்கின்றது? ஆப்ஷன் ஏ பேரான் மஞ்சி. அடுத்து 103 கொடுந்திரல் உடையன சுரவேறு கொடுப்பதனால் இடுகழி இரா வகுதல் வேண்டா என்று இசைத்திலோமோ கருநிற தெனுதொழில் கரம் பெரிதுடைமையால் இருநிற தொகுக்கானல் இராவரல் என்றிலோமோ? இவ்வடிகளில் அமைந்துள்ள கலிப்பாவின் உறுப்பினை குறிப்பிடுக.
ஆப்ஷன் ஏ நார்சின் ஈரடி 2 அபோதரங்கம். இதில் இடம்பெற்றிருக்கிற எழுத்துப்பிழைகள், அரைப்புள்ளி, காற்புள்ளிகளை பற்றி, அரைப்புள்ளி, கொஸ்டின் மார்க்களை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு விரிவாக வீடியோ போட்டிருக்கிறோம். தேவைப்படுற மாணவர்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் 114 வந்து 3 அடியான முற்று பெற்ற அடிதோறும் இறுதிக்கண் ஒரு சொல்லே, அது ஒகு சொல்லேன்னு இருக்குது பாருங்க. ஒரு சொல்லே தனிச்சொல்லாய் வருவது வந்து ஆப்ஷன் சி வெளி விருத்தம். அடுத்து 115 பகைவராகிய வெற்றி மறவரேன் குடலை வேலுக்கு மாலையாக அணிவித்து வீரர் மகிழ்வுடன் ஆடுதல் டேஷ் அப்படின்னு என்பது டேஷ் அப்படின்னு இருக்காங்க. இதற்கு வந்து ஆப்ஷன் சி பிள்ளைப்பாட்டு எனும் கரந்தை துறை அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக அது பிள்ளை பாட்டுன்னு இருந்திருக்க கூடாது, பிள்ளை யாட்டுன்னு இருந்திருக்கணும். இது எப்படி இந்த கொஸ்டினை வந்து நம்ம எடுத்து ஆக்சுவலாக நம்ம எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அதை பிள்ளையாட்டுன்னு எடுத்துக்கணும். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால எவ்வளோ வருது பாருங்க. ஒரு துறையே கிடையாதுங்க. பிள்ளை பாட்டு அப்படிங்கிறது ஒரு இதுவே இல்லை, பிள்ளை யாட்டுன்னு தான் இருக்குது. இதை இந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறவங்க கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க. 116 ஒப்பிலக்கியம் என்பது இலக்கியங்களுக்கு இடையேயான உறவுகளை ஒரு பக்கமும் பிற துறைகளை ஒரு பக்கமுமாக ஒப்பிட்டு கூறியது என்று கூறியவர் ஆப்ஷன் டி H.H. ரிமார்க். 117 மூலப்பெரு பிரதியில் உள்ள பொருண்மைக்கு இயன்ற வரையிலும் நெருக்கமாக அமையும் வடிவத்தை எவ்வாறு அழைப்பர்? ஆப்ஷன் ஏ நிகரன். 118 ஆல்பர்ட் காமூஸ் எழுதிய தி அவுட்சைடர் நாவல் அந்நியன் என தமிழில் யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ எஸ் ஸ்ரீராம். 119 கடலில் மூழ்குபவனுக்கு மிதவையாக ஒரு மரக்கட்டை கிடைப்பது போல நமக்கு கிடைத்திருக்கிறது ஒப்பிலக்கியம் என கூறியவர் ஆப்ஷன் ஏ சாவே சுப்பிரமணியம். 120 தோமுசி ரகுநாதன் எவ்விருவரை ஒப்பிட்டு ஆய்ந்துள்ளார்? ஆப்ஷன் ஏ பாரதியும் ஷெல்லியும். 121 பேய்போல் திரிந்து பிணம்போல் கிடந்து பெண்ணை தாய்போல் நினைத்து தவமுடிப்பது எக்காலம் என்று கூறியவர் ஆப்ஷன் பி பத்திரகிரியார். 122 பல்லாறு உரையின் 11 மாசர கற்பின் ஒருவர் மதிநன்று என கூறுபவர் யார்? ஆப்ஷன் சி விளம்பினாகனார். இதில் வந்து பாடலை எப்படி பொருள் உணர்றது, எப்படி வந்து இவங்க அங்கே கேட்டிருக்கிறாங்க, அவங்க மெத்தட் என்ன அமைப்பில் அவங்க கேட்டிருக்கிறாங்கிறத பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு விரிவாக வீடியோ போட்டிருக்கிறோம். 123 அடியார்களின் ஒழுக்கம், காலை துதி, உண்மை வற்புறுத்தல் என்னும் உட்பிரிவுகள் இடம்பெறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ ரட்சண்ய மனோகரம். தக்கோன் என 124 தக்கோன் என திரி எனும் தொடரை கூறியது? ஆப்ஷன் ஏ ஔவையார். 125 யானையின் மன்னரை காண்டன் இனி மின்னா அப்படின்னு இருக்கு. ஊனைக்கின் நூனை பெருக்குதல் முன்னின்னா. இந்த பாடலை எனக்கு எப்படி படிக்கிறதுனே எனக்கு புரியலை. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சி வந்து இனியவை 40. இது சம்பந்தமாக இதற்கு வந்து ஆப்ஷன் சி அவங்க இனியவை 40ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது வந்து இன்னா 40. இது தொடர்பாக ஆன்சருக்கு அப்ஜெக்ஷன் கொஸ்டினில் நம்ம வந்து அப்ஜெக்ஷன் கொஸ்டினில் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறோம். 126 மணிநீர் இளஞ்சி என்பது பி பளிங்கு போலும் நீரை உடைய பொய்கை. 127 சூளாமணி காப்பியத்திற்கு உரையாசிரியர் யார்? ஆப்ஷன் சி பேவே சோமசுந்தரனார். 128 திருவள்ளுவமாலையில் திருக்குறளை குறிப்பதாக மிகுதியும் கையாள பெற்ற பெயர்? ஆப்ஷன் சி முப்பால். 129 வெண்பாயாப்பின் அனைத்து வகைகளும் இடம்பெற்ற 11 கீழ்கணக்கு நூல் எது? ஆப்ஷன் ஏ ஆசாரக்கோவை. 130 வெல்வது வேண்டின் வெகுளி விடல் என்று அறிவுறுத்தும் நூல் எது? ஆப்ஷன் சி நான்மணி கடிகை. 131 மூவருலாவை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் பி ஆ கோபாலையர். 132 பதிகம் என்னும் இலக்கிய வகையின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் ஒன்று? ஆப்ஷன் சி பன்னிருப்பாட்டியர். 133 பல்வேறு நெல் வகைகளை கூறும் சிற்றிலக்கிய நூல் எது? ஆப்ஷன் பி முக்கூடர் பல்லுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது சம்பந்தமாகவும் ஒரு வீடியோ வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம். தேவைப்படும் மாணவர்கள் தெளிவுக்காக அங்கே போய் பாருங்கள். அடுத்து பாருங்க 134 அறிவு வெறி பித்து கொண்ட ஒரு புலவரை வெல்ல நீரோட்ட யமக அந்தாதி பாடியவர்? ஆப்ஷன் பி துரைமங்கலம் சிவபிரகாசர். 135 நாடகத்தன்மை வாய்ந்த சிற்றிலக்கியங்களில் ஒன்று? ஆப்ஷன் பி பல்லு. 136 இலக்கண இலக்கியங்கள் அனைத்தையும் பட்டியலிடும் நூல் எது? ஆப்ஷன் டி தமிழ் விடு தூது. 137 ராஜராஜ சோழன் உலாவில் இடம்பெறும் கன்னிகள் எத்தனை? ஆப்ஷன் சி 391. 138 எந்த நூலில் போர்க்களத்தில் 700 யானைகளை கொன்றவனுக்கு பரணி பாடபெறும் என்ற கருத்து உரைக்கிறது? ஆப்ஷன் டி பன்னிருப்பாட்டியர்.
139. நகுலமலை குறவஞ்சி என்னும் நூலை இயற்றியவர் யார்? பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ விஸ்வநாத சாஸ்திரியார். 140. மொழி முதல் எழுத்துக்களால் பாடல்களை தொடங்கும் கோவை எது? ஆப்ஷன் சி வர்க்க கோவை. 141. சிறுகதை அமைப்பை பெற்ற முதல் நூல் எது? வி மங்கையர்க்கரசியின் காதல். 142. கதைகள் கதை கருவால் பண்பால் உணர்ச்சியினால் சிறப்படைவன என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ ஸ்டீவன்சன். 143. ஒரே மூச்சில் படித்து முடித்தற்குரிய கதையே சிறுகதை என்று குறிப்பிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ வில்லியம் ஹென்றி ஹட்சன். 144. யாருடைய படைப்புகள் ஆங்கில பெண் நாவலாசிரியை ஜேன் ஆஸ்டின் என்பவரை நினைவூற்றுகின்றன? இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர் சூடாமணி. 145. யாருடைய கதைகளில் வஞ்ச புகழ்ச்சி அணி சிறந்து விளங்க? ஆப்ஷன் சி விந்தன். 146. விவேக சிந்தாமணி மாத இதழில் தொடர்கதையாக வெளிவந்த புதினம் எது? ஆப்ஷன் ஏ கமலாம்பாள் சரித்திரம். 147. யாருடைய சிறுகதைகள் குசிகர் குட்டி கதைகள் என்ற தொகுதியாக வெளிவந்தது? ஆப்ஷன் ஏ மாதவையா. 148. அம்மா வந்தால் புதினம் தொடராக வெளிவந்த இதழின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சாவி. அடுத்து 149. கொட்டி சேதம் கூத்து சிலப்பதிகாரத்தில் எக்காண்டத்தில் கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி வஞ்சி காண்டம். 150. வானொலியில் நடிப்பதற்கென்றே எழுதப்பட்ட 10 நாடகத்தின் தொகுப்பு? ஏ தெள்ளாற்று நந்தி. 151. பாரெல்லாம் நமது நாட்டின் பெரும்புகழ் பரப்பி மக்கள் போரெல்லாம் ஒடுங்க வேண்டும் என பாடியவர்? ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர். 152. காணிக்காரன் பழங்குடி சமுதாயத்தின் பிலாத்தி என்பவர் யார்? ஆப்ஷன் சி பூசாரி. 153. விடுகதையின் வடிவங்களுள் ஒன்று? ஏ விகடப்பா. 154. பொம்மக்கா திம்மக்கா கதாபாத்திரங்கள் இடம்பெறும் கதை பாடல் எது? ஏ முத்துப்பட்டன் கதை. 155. டாக்டர் துளசி ராமசாமி குறிப்பிடும் நாட்டுப்புற தெய்வங்களின் வகைப்பாடுகள் எத்தனை? ஆப்ஷன் பி 6. 156. புதுக்கவிதையில் நெடுங்கதை வடிவில் வெளிவந்த படைப்பு எது? ஏ நரகம். அடுத்த கொஸ்டின். அடசாரி ஓடைப்பட்டயம் எந்த விளையாட்டின் தோற்ற வளர்ச்சியை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ சிலம்பாட்டம். அடுத்த கொஸ்டின் 158. இருக்கும் வரை எல்லாம் கிடைக்கும் வரை இன்ப வனத்தினிலே அன்பு கிளைதனிலே சிட்டுக்குருவிகள் போல் சேர்ந்து மகிழ்ந்திடுவோம் என கூறும் கவிஞர் யார்? ஆப்ஷன் பி கண்ணதாசன். 159. திரைத்துறையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எப்படத்தின் மூலம் திரைப்பட உலகில் நுழைவு பெற்றார்? ஆப்ஷன் ஏ படித்த பெண். 160. சுகத்தினை நான் வேண்டி தொழுதேன் எப்போதும் அகத்தினிலே துன்புற்று அழுதேன் என்று பாடிய கவிஞர்? ஆப்ஷன் ஏ பாரதியார். 161. கல்கத்தா ஜேர்னல் என்ற இதழ் எத்தனை பக்கங்களை கொண்டது? ஆப்ஷன் டி 8. 162. தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் செயல்படும் தமிழ் எழுத்துரு எது? ஆப்ஷன் பி TAN. 163. ஆதவி என்ற தமிழ் குறியீட்டு மென்பொருளை உருவாக்கியவர்? ஆப்ஷன் ஏ முனைவர் ஸ்ரீனிவாசன். 164. பாடினியார் வலைப்பூ யாருக்காக உருவாக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி பெண்கள். 165. கணினியில் செய்தித்தாளின் செய்திகளின் சங்கமம் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ திரட்டி. 166. ஃபிளிப் புக் என்பதன் தமிழாக்கம்? சி புரட்டு நூல். 167. முதல் பக்கமே தலையங்கமாக அமைந்திருந்த இதழின் பெயர்? ஆப்ஷன் ஏ இந்தியா. 168. எனக்கு நகைச்சுவை உணர்வு இல்லாவிட்டால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் என்று இது யாருடைய கூற்று? ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். 169. மொழிநடை தெளிவாக அமைவதற்கு பயன்படுத்த வேண்டிய வாக்கிய அமைப்பு? ஆப்ஷன் சி உடன்பாட்டு வாக்கியம். 170. உலக மொழிகள் அனைத்தையும் கணினியில் உள்ளடக்கும் எழுத்துரு எது? ஆப்ஷன் ஏ ஒருங்குறி. 171. நாடோடி இலக்கியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி கீவா ஜெகநாதன். 172. தமிழில் முதலில் தாலாட்டு பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் சி பெரியாழ்வார். 173. தமிழ்நாட்டு நாடோடி கதைகள் என்னும் தொகுப்பினை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் டி ராஜநாராயணன். 174. வையம் தரும் வனம் மன்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ என்னும் பாடல் வரிகள் எக்கவிதையில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் சி உமர் கயாம். 175. வார்த்தையே மணல் ஓசையே ஜலம் என்ற கவிதை வரிக்கு சொந்தக்காரர் யார்? நா பிச்சமூர்த்தி.
176 நமது நாட்டில் முதலில் தொழில்நுட்பத்தில் சிறந்த நேர்படி ஒளிப்பட அச்சு முறையை பின்பற்றிய பெருமைக்குரிய இதழ் எது? இந்து. 177 ஒரு செய்தியை பற்றி ஒருவர் இன்னொருவரிடம் முதலில் எதை சொல்லுகின்றாரோ அதைத்தான் முதலில் கொண்டு வர வேண்டும் என்று வழிகாட்டியவர். ஆப்ஷன் ஏ சீபா ஆதித்தனார். 178 இந்திய மொழி இதழ்களின் தந்தையாக கருதப்படுபவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். 179 தலையங்கத்தை செய்தித்தாளின் கருத்து கண்ணாடி என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி எம்.வி. காமத். 180 அமிர்தவசனி எவ்வகை இதழாக வெளிவந்தது? ஆப்ஷன் டி அறிவியல் இதழ். இது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த டிஆர்பியால் கொடுக்கப்பட்ட ஆன்சர் கீக்கான எல்லாத்தையும் நாங்கள் விரிவான முறையில் இந்த காணொலியில் சொல்லிட்டோம். நம்ம ஆர்பி அகில் அகாடமி பயிற்சி மையத்தில் குரூப் 4 மற்றும் குரூப் 2A நேரடி மற்றும் இணைய வழி பயிற்சி வகுப்புகளும் சேர்க்கைகளும் நடைபெற்று கொண்டு இருப்பதால் தேவைப்படும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி தொடர்பான இந்த எஸ்ஜிடி கோர்ஸுக்கும் அப்புறம் காலேஜ் டிஆர்பி பிஜி டிஆர்பிக்காகவும் சேர்க்கைகளும் வகுப்புகளும் நடைபெற்று கொண்டு இருப்பதால் தேவைப்படும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.